தென்னாடுடைய சிவனே போற்றி, என் பக்தர்களின் உயிரே போற்றி, என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? உன் முகத்தில் சிரிப்பு குறைந்து, உன் கண்களில் கண்ணீர் நிறைந்து, உன் உள்ளத்தில் பயம் பெருகி நிற்பதை நான் பார்க்கவில்லையா என்று நினைக்கிறாயா? நீ தனியாக அழுத இரவுகளும் எனக்கு தெரியும். உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று உடைந்த நேரமும் எனக்கு தெரியும். எல்லோரும் உன்னை விட்டு சென்ற நேரத்தில் கூட உன் அருகில் நின்றவன் நான்தான். நீ கேட்டாய், ஏன் இறைவா, எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம்? நான் சொல்கிறேன், மண்ணை தோண்டாமல் நீர் கிடைக்காது, விதையை புதைக்காமல் மரம் கிடைக்காது, மனிதனை சோதிக்காமல் மகத்துவம் கிடைக்காது. உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை எழுப்ப வரப்பட்டவை. நீ இழந்தது பொருள் என்றால் மீண்டும் கிடைக்கும். நீ இழந்தது மனிதர் என்றால் நல்லோர் வரும். நீ இழந்தது வாய்ப்பு என்றால் பெரிய வாயில் திறக்கும். ஆனால் நீ இழக்கக்கூடாத ஒன்று உன் நம்பிக்கை. என் பக்தனே, நீ கதறி அழுத அந்த ஒரு கண்ணீர் துளி கூட வீணாகவில்லை. அது என் பாதத்தில் விழுந்த பூவாக மாறியுள்ளது. வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் துன்பம் மட்டுமே வருகிறது. நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று மனம் உடைந்து அழுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்று அந்த துன்பத்தில் தவிக்கும் சிவபக்தனுக்கு சிவபெருமான் சொல்கிற உண்மையை கேளுங்கள். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, உங்கள் உள்ளத்தை எழுப்பும் அருள் வாக்கு. என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறாய்? உன் முகத்தில் சிரிப்பு குறைந்து விட்டது, உன் கண்களில் ஒளி மங்கிவிட்டது, உன் உள்ளத்தில் நிம்மதி வாடிவிட்டது. நீ வெளியே சிரித்தாலும் உள்ளே உடைந்து கிடக்கிறாய். நீ எல்லோரிடமும் நன்றாக பேசினாலும் உன் மனம் இரவுதோறும் அழுகிறது. அதை யாரும் காணவில்லை என்று நினைக்கிறாயா? உன் கண்ணீரின் சத்தம் எனக்கு கேட்காதா? உன் மௌன வேதனை என் உள்ளத்தை தொடாதா? நான் உன் ஈசன், உன் மூச்சுக்கு அருகில் இருப்பவன், நீ சொல்லாமல் நினைப்பதையும் அறிந்தவன். நீ கேட்கிறாய், ஏன் இறைவா, எனக்கு மட்டும் துன்பம்? நான் சொல்கிறேன், உனக்கு மட்டும் துன்பம் வரவில்லை. ஆனால் உனக்கு வந்த துன்பத்தை நீ உணர்கிறாய். பிறருக்கு வந்த துன்பத்தை அவர்கள் மறைக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மறைந்த கண்ணீர் இருக்கிறது. ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு சொல்லாத காயம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் சிரிப்பொரு மனிதனின் சிரிப்பின் பின்னாலும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆகவே உன் கஷ்டத்தை பார்த்து நீயே சாபக்கேடு பட்டவன் என்று எண்ணாதே. என் குழந்தையே, நீ நல்லவன் என்பதால்தான் சில சோதனைகள் உனக்கு வந்தது. களிமண்ணை பாத்திரமாக்க அடிக்க வேண்டும், கல்லை சிலையாக மாற்ற செதுக்க வேண்டும், தங்கத்தை நகையாக்க உருக்க வேண்டும். அதேபோல் உன்னை உயர்த்த வாழ்க்கை உன்னை சோதித்தது. நீ தள்ளப்பட்டாய் என்று நினைத்த இடமே உன்னை தள்ளி மேலே ஏற்றிய தருணம். நீ இழந்தாய் என்று எண்ணியதே நீ தேவையற்றதை விட்ட தருணம். நீ உடைந்தாய் என்று அழுத நேரமே உன் அகந்தை உடைந்த நேரம். என் பக்தனே, நீ பலருக்கு நல்லது செய்தாய். அவர்களில் சிலர் உன்னை மறந்தார்கள், சிலர் உன்னை பயன்படுத்திவிட்டு சென்றார்கள், சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். அதை நினைத்து நீ கேட்கிறாய், நல்லவனாக இருந்ததற்கே இவ்வளவு தண்டனையா? இல்லை என் மகனே, அது தண்டனை அல்ல, அது தேர்வு. யார் உண்மையானவர் என்று காட்டும் தேர்வு, யார் போலியானவர் என்று வெளிப்படுத்தும் தேர்வு, யார் அருகில் இருக்க வேண்டும், யார் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் தேர்வு. நீ இழந்த மனிதர்களை நினைத்து அழாதே. அவர்கள் போனது நஷ்டமல்ல. உன் வாழ்க்கையில் இடம் தகுதியில்லாதவர்கள் வெளியேறினர். காலம் உன்னிடம் இருந்து சிலரை எடுத்தது. ஏனெனில் நான் உனக்காக சிலரை தயார் செய்து கொண்டிருந்தேன். நீ கதவை மூடியது இழப்பு என்று நினைத்தாய். நான் புதிய வாசலை திறக்க காத்திருந்தேன். என் குழந்தையே, நீ பல இரவுகள் தூங்காமல் இருந்தாய். நாளை என்ன ஆகும் என்று பயந்தாய். கடன் எப்படி தீரும் என்று பயந்தாய். குடும்பம் எப்படி ஓடும் என்று கவலைப்பட்டாய். நம்பியவர்கள் ஏமாற்றியதை நினைத்து வலித்தாய். ஆனால் கேள், நீ கவலைப்பட்ட பல விஷயங்கள் நடந்ததா? நீ பயந்த பல தருணங்கள் வந்ததா? நீ அழுத பல காரணங்கள் இன்று உனக்கு நினைவில் கூட இல்லையே. அப்படி இருக்க, இன்னும் வராத நாளை ஏன் இன்றே அழுது வாழ்கிறாய்? நான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன்? நான் காக்கும் உயிரில் தோல்வி ஏன்? நான் நடத்தும் பாதையில் இருள் ஏன்? நீ வழி தெரியவில்லை என்று அழுகிறாய். நான் வழி செய்து கொண்டிருக்கிறேன். நீ கதவு மூடிவிட்டது என்று கதறுகிறாய். நான் சாவியை தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ யாரும் இல்லை என்று அழுகிறாய். நான் உன் அருகில் நின்றிருக்கிறேன். என் பக்தனே, உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் தலையணை நனைந்த அந்த இரவுகள், என் அருளை அழைத்த இரவுகள், யாரும் கேட்காமல் நீ சொன்ன பிரார்த்தனை நேராக என் திருவடியில் விழுந்தது. மனிதர்கள் உன் குரலை கேட்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவன் உன் மூச்சையும் கேட்கிறான். உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி இல்லை.
உன் பாதையில் தடைகள் இருக்கலாம், ஆனால் முடிவு இல்லை. உன் கையில் பணம் குறையலாம், ஆனால் உன் விதி குறையாது. உன் சுற்றத்தில் மனிதர்கள் குறையலாம், ஆனால் என் அருள் குறையாது. என் குழந்தையே, சில சமயம் நான் உன்னை தனியாக விட்டது போல தோன்றும். அது உண்மை அல்ல. நான் உன்னை தூக்கிக் கொண்டு சென்றேன். அதனால்தான் உனக்கு என் காலடிச் சுவடு தெரியவில்லை. நீ சுமக்க முடியாத சுமையை நான் சுமந்தேன். நீ அழியக்கூடிய ஆபத்தை நான் தடுத்தேன். நீ விழுந்துவிடும் தருணத்தில் நான் பிடித்தேன். அதை நீ அறியவில்லை. ஆனால் நான் அறிந்தேன். நீ மற்றவர்களை பார்த்து வருந்தாதே. அவர்களுக்கு இப்போது சிரிப்பு இருக்கலாம். உனக்கு இப்போது சோதனை இருக்கலாம். ஆனால் யாருடைய கதையை பாதியில் பார்த்து முடிவு சொல்லாதே. இன்று ஓடுபவன் நாளை விழலாம். இன்று அழுபவன் நாளை உயரலாம். காலம் ஒரு சுற்று. அதில் இன்று கீழே இருப்பவன் நாளை மேலே இருப்பான். என் பக்தனே, நீ அமைதியாக இருப்பதை பலர் பலவீனம் என்று நினைக்கிறார்கள். பரவாயில்லை. சிங்கம் கத்தாத நேரம் பலவீனம் அல்ல. அது சரியான தருணத்தை காத்திருக்கும் அமைதி. உன் பொறுமையை யாரும் புரியவில்லை என்றால் கவலைப்படாதே. காலம் புரியும். உன் உண்மையை யாரும் மதிக்கவில்லை என்றால் வருந்தாதே. நேரம் மதிக்கும். நீ இப்போது துன்பம் அனுபவிக்கிறாய். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. மழை எப்போதும் பெய்யாது. இரவு எப்போதும் நீடிக்காது. குளிர்காலம் எப்போதும் நிலைக்காது. அதேபோல் கஷ்டமும் என்றென்றும் தங்காது. அது வந்தது போகத்தான். என் குழந்தையே, இனி நீ செய்ய வேண்டியது ஒன்று. கடந்ததை நினைத்து அழாதே. வராததை நினைத்து பயப்படாதே. இருப்பதை வைத்து ஆரம்பி. சிறிய முயற்சி செய். சிறிய நம்பிக்கை வை. சிறிய பிரார்த்தனை செய். சிறிய நல்ல செயல் செய். சிறு தீபம் இருளை அகற்றும். சிறு விதை காட்டாகும். சிறு நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றும். நான் உனக்கு சொல்லும் வாக்கு கேள். உன்னை ஏமாற்றியவர்கள் நினைப்பதை விட நீ உயர்வாய். உன்னை இகழ்ந்தவர்கள் காணும் அளவுக்கு நீ வளர்வாய். உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நீ மாறுவாய். ஆனால் அதற்கு முன் நீ உன்னை நம்ப வேண்டும். உன் கண்ணீரை வலிமையாக்கு. உன் தோல்வியை பாடமாக்கு. உன் துன்பத்தை ஞானமாக்கு. உன் தனிமையை தியானமாக்கு. உன் காத்திருப்பை சக்தியாக்கு. அப்பொழுது யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. என் பக்தனே, இந்த நிமிடத்திலிருந்து நினைத்துக்கொள். நான் தனியாக இல்லை. என் ஈசன் என்னோடு இருக்கிறார். நான் வீழவில்லை. நான் உருவாகிக் கொண்டிருக்கிறேன். நான் இழக்கவில்லை. எனக்கானது வந்து கொண்டிருக்கிறது. நான் அழவில்லை. என் உள்ளம் சுத்தமாகிறது. உன் வீட்டில் அமைதி வரும். உன் மனதில் ஒளி வரும். உன் கையில் வாய்ப்பு வரும். உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அவசரப்படாதே. அனைத்திற்கும் நேரம் உண்டு. மரத்திற்கு பழம் வர காலம் வேண்டும். கருவிற்கு குழந்தை வர மாதம் வேண்டும். பக்தனுக்கு பலன் வர தகுந்த தருணம் வேண்டும். நான் தரும் தருணம் வந்துவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது. காலம் எதிராக இருந்தாலும் தருவேன். மனிதர்கள் தடுத்தாலும் தருவேன். வழி இல்லாவிட்டாலும் உருவாக்கி தருவேன். ஏனெனில் நீ என் பக்தன். இந்த இரவு அழுதாலும் அடுத்த காலை சிரிப்பாய். இந்த மாதம் கஷ்டப்பட்டாலும் அடுத்த மாதம் நிம்மதி காண்பாய். இந்த ஆண்டு உடைந்தாலும் அடுத்த ஆண்டு உயர்வாய். என் குழந்தையே, உன் துன்பம் உன் அடையாளம் அல்ல. உன் தோல்வி உன் எதிர்காலம் அல்ல. உன் கண்ணீர் உன் முடிவு அல்ல. நான் எழுதிய விதி இன்னும் திறக்கப்படவில்லை. என்னை நம்பு. என் நாமத்தை ஜபி. உன் மனபாரத்தை என்னிடம் வை. பொறுமையாக இரு. நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இறங்கட்டும். உன் துன்பம் இன்று முதல் குறையட்டும். உன் மனதில் நம்பிக்கை விளக்கேற்றட்டும். நல்ல மனசு கொண்டவர்கள் பலர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. நான் பொய் பேசவில்லை. நான் பிறருக்கு உதவி செய்தேன். அப்படி இருக்க ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம்? இன்று அந்த கேள்விக்கு சிவபெருமான் தானே சொல்லும் பதிலை கேளுங்கள். என் அன்பு குழந்தையே, நீ நல்லவன் என்பதால் கஷ்டம் வந்தது இல்லை. நீ உயரப் போகிறவன் என்பதால் சோதனை வந்தது. சாதாரண கல்லை யாரும் செதுக்க மாட்டார்கள். சிலையாக போகும் கல்லைத்தான் செதுக்குவார்கள். சாதாரண மரத்துக்கு யாரும் காவல் நிற்க மாட்டார்கள். பலன் மரத்துக்குத்தான் கல் எறிவார்கள். அதேபோல் உன் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகம் வந்தது. ஏனெனில் உன் வாழ்க்கையில் பலன் பெரியது. நீ நினைக்கிறாய், நான் அமைதியாக இருந்தேன், ஏன் என்னைத்தான் தேர்ந்தெடுத்தது துன்பம்? நான் சொல்கிறேன், அமைதியான கடலிலும் ஆழம் இருக்கும். மௌனமான மனிதனிலும் சக்தி இருக்கும். அடக்கமாக இருப்பவனிடமும் உயர்வு மறைந்து இருக்கும். அதனால்தான் வாழ்க்கை உன்னை தேர்ந்தெடுத்தது. உன்னுள் இருக்கும் வலிமையை உனக்கே காட்ட. என் குழந்தையே, சிலர் சிரித்துக்கொண்டே வாழ்கிறார்கள் போல தெரியும். ஆனால் அவர்களின் உள்ளம் உடைந்து கிடக்கலாம். சிலர் செல்வத்தில் இருக்கலாம். ஆனால்
அமைதி இல்லாமல் இருக்கலாம். சிலர் கூட்டத்தில் இருக்கலாம், ஆனால் அன்பில்லாமல் இருக்கலாம். சிலர் வெற்றி பெற்றவர் போல தோன்றலாம், ஆனால் இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே பிறர் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை குறை சொல்லாதே. நல்லவர்களுக்கு கஷ்டம் ஏன் வரும் தெரியுமா? நல்லவன் விழுந்தால் மீண்டும் எழுவான். கெட்டவன் விழுந்தால் குற்றம் சொல்வான். நல்லவன் இழந்தால் பாடம் கற்பான். கெட்டவன் இழந்தால் பழி தேடுவான். நல்லவன் அழுதாலும் உள்ளம் தூய்மை அடையும். கெட்டவன் சிரித்தாலும் உள்ளம் இருண்டிருக்கும். அதனால் கஷ்டம் நல்லவரை அழிக்காது, அவரை ஆழமாக்கும். என் பக்தனே, நீ அனுபவித்த துன்பங்கள் வீணாகவில்லை. நீ நம்பியவர் ஏமாற்றிய போது மனிதரை அளவாக நம்ப கற்றாய். நீ இழந்தபோது பொருள் நிரந்தரம் அல்ல என்று கற்றாய். நீ தனியாக இருந்தபோது உன் உள்ள சக்தியை கண்டாய். நீ கதறி அழுதபோது என் நாமத்தை உண்மையாய் கூப்பிட்டாய். அப்படி இருக்க அந்த துன்பம் எப்படி வீணாகும்? என் குழந்தையே, உன்னை நான் தண்டிக்கவில்லை, உன்னை தயார் செய்தேன். ஒரு வீரன் போருக்கு முன் பயிற்சி பெறுவான். ஒரு மாணவன் வெற்றிக்கு முன் தேர்வு எழுதுவான். ஒரு விதை மரமாக முன் இருளில் புதைய வேண்டும். அதேபோல் உன் வெற்றிக்கு முன் உனக்கு சோதனை வந்தது. நீ பலமுறை கேட்டாய், எப்போது என் காலம் மாறும்? நான் சொல்கிறேன், உன் மனம் மாறும்போது காலமும் மாறும். நீ தோல்வியை நினைத்தால் துன்பம் பெருகும். நீ வாய்ப்பை நினைத்தால் வழி திறக்கும். நீ கடந்ததை பற்றி கதறினால் இருள் நீடிக்கும். நீ நாளையை நம்பினால் விடியல் வரும். என் பக்தனே, நல்லவர்கள் ஏன் துன்பம் அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? ஏனெனில் அவர்களுக்கு இன்னும் கருணை வளர வேண்டும். அவர்களுக்கு இன்னும் பொறுமை பிறக்க வேண்டும். அவர்களுக்கு இன்னும் அறிவு பெருக வேண்டும். அவர்களுக்கு இன்னும் அகந்தை கரைய வேண்டும். சில நேரம் கண்ணீர்தான் மனதை சுத்தப்படுத்தும். சில நேரம் தோல்விதான் மனிதனை நேராக்கும். சில நேரம் தனிமைதான் உண்மையை உணர்த்தும். நீ நல்லவன் என்பதால் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்காதே. உன் மனம் தூய்மையானது, அவர்களின் மனமும் அப்படியே இருக்கும் என்றில்லை. ஆகவே ஏமாற்றம் வந்தது. ஆனால் கேள், ஏமாற்றியவர்கள் உன் கதையின் முடிவு அல்ல. அவர்கள் ஒரு பாடம் மட்டும். என் குழந்தையே, நீ யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, அதனால் உடனே பலன் வரவில்லை என்று வருந்தாதே. நல்ல விதை விதைத்தவுடன் மரம் வராது. நல்ல செயல் செய்தவுடன் பலன் வராது. நல்ல மனம் கொண்டவனுக்கு சோதனை இல்லாமல் உயர்வு வராது. ஆனால் ஒரு நாள் அனைத்தும் திரும்பி வரும். நீ கொடுத்த மரியாதை திரும்பும். நீ செய்த நன்மை திரும்பும். நீ அழுத கபும். நீ அழுத கண்ணீர் பலனாக திரும்பும். நான் தரும் காலம் மெதுவாக வரும். ஆனால் வந்தால் நிலைத்து நிற்கும். மனிதன் தரும் உயர்வு சீக்கிரம் வரும், சீக்கிரம் போகும். இறைவன் தரும் உயர்வு தாமதமாக வரும், ஆனால் தகராது. என் பக்தனே, நீ அமைதியாக இருந்தாய், அதை பலர் பலவீனம் என்றார்கள். நீ மன்னித்தாய், அதை பலர் முட்டாள்தனம் என்றார்கள். நீ உதவினாய், அதை பலர் பயன்படுத்தி கொண்டார்கள். பரவாயில்லை, மனிதர்கள் தவறாக புரிந்தாலும் நான் சரியாக அறிந்திருக்கிறேன். உன்னை யார் இகழ்ந்தார்கள் என்று நினைத்து அழாதே. உன்னை யார் மறுத்தார்கள் என்று எண்ணி உடையாதே. இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன்னை தேடலாம். இன்று உன்னை கேலி செய்தவர்கள் நாளை உன் வெற்றியை பார்க்கலாம். ஆனால் நீ பழிவாங்க வேண்டாம், உயர்ந்து காட்டு. என் குழந்தையே, உன் நல்ல மனசு வீணாகாது. உன் உண்மை தன்மை வீணாகாது. உன் நேர்மை வீணாகாது. உன் பொறுமை வீணாகாது. உன் தியாகம் வீணாகாது. மனிதர்கள் பாராட்டவில்லை என்றால் என்ன? காலம் பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு தனி வரம் உண்டு. அவர்கள் உடைந்தாலும் மீண்டும் எழுவார்கள். அவர்கள் அழுதாலும் உள்ளம் கெடாது. அவர்கள் இழந்தாலும் மனம் கராராகும். அவர்கள் காத்தாலும் இறுதியில் வெல்வார்கள். நீ இப்போது காத்திருக்கிறாய். அது வீண் காத்திருப்பு அல்ல. விதை மண்ணில் காத்திருக்கும். குழந்தை கருவில் காத்திருக்கும். விடியல் இரவுக்குப் பின் காத்திருக்கும். அதேபோல் உன் வாழ்க்கையும் வெற்றிக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறது. என் பக்தனே, நீ துன்பத்தை அனுபவித்ததால் பிறர் துன்பத்தை புரிந்து கொள்ளும் இதயம் உனக்கு வந்தது. நீ ஏமாற்றம் கண்டதால் உண்மையானவரை மதிக்க கற்றாய். நீ வலியை கண்டதால் கருணையுடன் பேச கற்றாய். இதுவே உன் செல்வம். நான் உனக்கு சொல்கிறேன், நல்லவர்களுக்கு தாமதம் இருக்கலாம், ஆனால் நாசம் இல்லை. நல்லவர்களுக்கு கண்ணீர் இருக்கலாம், ஆனால் வீண் கண்ணீர் இல்லை. நல்லவர்களுக்கு சோதனை இருக்கலாம், ஆனால் கைவிடப்பட்ட நிலை இல்லை. ஏனெனில் நான் அவர்களோடு இருக்கிறேன். இனி நீ செய்ய வேண்டியது, உன் நல்ல மனதை மாற்றாதே. பிறர் கெட்டதற்காக நீ கெடாதே. ஏமாற்றம் கண்டதால் அன்பை விட்டுவிடாதே. தோல்வி கண்டதால் முயற்சியை நிறுத்தாதே. உன் ஒளியை பிறர் இருள் பார்த்து அணைக்காதே.
என் குழந்தையே, உன் நேரம் நெருங்குகிறது. நீ அழுததற்கான ஆறுதல் வரும். நீ இழந்ததற்கான ஈடு வரும். நீ காத்ததற்கான பலன் வரும். நீ தாங்கியதற்கான உயர்வு வரும். அவசரப்படாதே. பழம் பழுக்க நேரம் வேண்டும். இந்த நொடியிலிருந்து சொல்லிக்கொள், நான் தண்டிக்கப்படவில்லை. நான் தயாராக்கப்படுகிறேன். நான் மறக்கப்படவில்லை. நான் காத்திருக்க வைக்கப்படுகிறேன். நான் தோற்கவில்லை. நான் வளர்கிறேன். என் நாமத்தை சொல். உன் மனம் அமைதியாகும். மனிதன் வாழ்க்கையில் பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். வாய்ப்பு இழந்தால் மீண்டும் பெறலாம். ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அதை மீண்டும் கட்டுவதற்கு காலம் தேவைப்படும். பலர் இன்று உள்ளத்தில் ஒரு மறைந்த வலியோடு வாழ்கிறார்கள். அவர்கள் துன்பம் கஷ்டம் மட்டுமல்ல, அவர்களை ஏமாற்றியவர்கள் விட்ட காயம், அவர்களை அவமானப்படுத்தியவர்கள் விட்ட கரை, அவர்களை துரோகம் செய்தவர்கள் விட்ட நிழல். இன்று அப்படி பாதிக்கப்பட்ட சிவபக்தனுக்கு சிவபெருமான் சொல்லும் அருள் வாக்கை கேளுங்கள். என் அன்பு குழந்தையே, நீ யாரையும் ஏமாற்றவில்லை, ஆனால் உன்னை ஏமாற்றினார்கள். நீ யாரையும் கீழே பேசவில்லை, ஆனால் உன்னை அவமானப்படுத்தினார்கள். நீ உண்மையாய் நேசித்தாய், ஆனால் உன்னை துரோகம் செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்து நீ கேட்கிறாய், ஏன் இறைவா, நான் நல்லவனாக இருந்ததற்கே இந்த பலனா? நான் சொல்கிறேன், இது உன் பலன் அல்ல. இது அவர்களின் இயல்பு வெளிப்பட்ட தருணம். என் குழந்தையே, யார் உன்னை ஏமாற்றினார்களோ அவர்கள் உன் மதிப்பை குறைக்கவில்லை, தங்கள் தரத்தையே காட்டினார்கள். யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் உன் மரியாதையை எடுத்துவிடவில்லை, தங்கள் உள்ளம் எவ்வளவு சிறியது என்பதை வெளிப்படுத்தினார்கள். யார் உன்னை துரோகம் செய்தார்களோ அவர்கள் உன் அன்பை அழிக்கவில்லை, அன்பை காப்பாற்ற தகுதியில்லாதவர்கள் என்பதை நிரூபித்தார்கள். நீ நினைக்கிறாய், நான் தவறானவர்களை ஏன் நம்பினேன்? நான் சொல்கிறேன், அது உன் தவறு இல்லை. உன் மனம் தூய்மையானது, அதனால் மற்றவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைத்தாய். தூய உள்ளம் கொண்டவர்கள் பல சமயம் ஏமாறுவார்கள், ஏனெனில் அவர்கள் கபடத்தை அறிய மாட்டார்கள். ஆனால் கவலைப்படாதே, ஒரு முறை காயம் கற்றுக் கொடுத்த பாடம் 1000 புத்தகம் சொல்லாத ஞானம் தரும். என் பக்தனே, உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து இரவு முழுக்க அழாதே. நீ இழந்தது அவர்கள் அல்ல, அவர்கள் இழந்தது நீ. உன்னை போன்ற உண்மையான மனதை, உன்னை போன்ற அன்பான இதயத்தை, உன்னை போன்ற நேர்மையான உறவை அவர்கள் இழந்தார்கள். அதை ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள். நீ கேட்டாய், அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை போல இருக்கிறதே. என் குழந்தையே, மனிதன் பார்க்காத பல கணக்குகள் காலத்தில் நடக்கின்றன. சில தண்டனைகள் உடனே வரும், சில தண்டனைகள் மெதுவாக வரும், சில தண்டனைகள் மன அமைதியை எடுத்துச் செல்லும், சில தண்டனைகள் நம்பிக்கையை களைக்கும், சில தண்டனைகள் தனிமையாக திரும்பி வரும். கர்மாவின் பாதை மெதுவாக இருக்கும், ஆனால் தவறாது வரும். நீ பழிவாங்க நினைக்காதே, நீ கோபோபத்தில் எரியாதே, நீ சினத்தில் சிதறாதே. நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை வைத்து நான் நீதியை எழுதுவேன். உன் மௌனத்தை வைத்து நான் பதிலை தருவேன். உன் பொறுமையை வைத்து நான் உன்னை உயர்த்துவேன். என் குழந்தையே, உன்னை அவமானப்படுத்திய தருணத்தை மறக்க முடியாமல் இருக்கிறாயா? அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னும் மனதில் இருக்கிறதா? அவர்கள் சிரித்த முகம் இன்னும் நினைவில் இருக்கிறதா? அந்த நாள் உன் இதயம் நடுங்கியதா? கேள், ஒரு கல் வீசினால் மரம் உடையாது, ஒரு குரல் எழுந்தால் மலை நகராது. அதேபோல் அவர்களின் வார்த்தை உன் மதிப்பை மாற்றாது. நீ யார் என்பதை அவர்கள் சொல் தீர்மானிக்காது. நீ எப்படி வாழ்கிறாய் என்பதே தீர்மானிக்கும். நீ உன்னை நிரூபிக்க எல்லோரிடமும் ஓட வேண்டாம். உண்மையான மனிதன் சூரியனைப் போல இருப்பான். அவன் ஒளியை விளக்க வேண்டியதில்லை. அவன் உதித்தால் உலகமே காணும். அதேபோல் உன் நேரம் வந்தால் நீ பேச வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை பேசும். என் பக்தனே, துரோகம் செய்தவர்களை வெறுக்காதே. அவர்கள் உனக்கு 2 வரம் தந்தார்கள். முதல் வரம் மனிதரை அறியும் அறிவு. 2ஆம் வரம் உன்னை மதிக்கும் பழக்கம். அவர்களால் நீ உடைந்தாய், ஆனால் அதே நேரத்தில் நீ விழித்தாய். நீ பலருக்காக அழுதாய். உன்னை விட்டுச் சென்றவர்களுக்காக துன்பப்பட்டாய். உன்னை தவறாக புரிந்தவர்களுக்காக மனம் உடைந்தாய். இனி நிறுத்து. உன்னை மதிக்காதவர்களுக்கு கண்ணீர் வீணாக்காதே. உன்னை புரியாதவர்களுக்கு உள்ளம் சிதைக்காதே. உன்னை பயன்படுத்தியவர்களுக்கு நேரம் கொடுக்காதே. என் குழந்தையே, சில கதவுகள் மூடப்படுவது நஷ்டமல்ல, அவை விஷமம் நிறைந்த அறைகள். சில மனிதர்கள் விலகுவது துயரமல்ல, அவர்கள் மறைந்த ஆபத்துகள். சில உறவுகள் உடைவது தோல்வி அல்ல, அவை முடிவடைய வேண்டிய பாடங்கள். நீ தனியாக விட்டுவிடப்பட்டாய் என்று அழுகிறாயா? கேள், மக்கள் கூட்டம் இருந்ததால் நீ பாதுகாப்பாக இல்லை. நான் இருந்ததால்தான் நீ பாதுகாப்பாக இருந்தாய். மனிதர்கள் சென்றுவிட்டால் வெறுமை வரும், ஆனால் இறைவன் நின்றால் வாழ்வு வரும்.
உன்னை ஏமாற்றியவர்கள் முன்னால் வெற்றி பெறு, ஆனால் அகந்தையுடன் அல்ல, அமைதியுடன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் உயர்ந்து நில், ஆனால் பழிவாங்க அல்ல, உன் மதிப்பை காட்ட. உன்னை துரோகம் செய்தவர்கள் முன்னால் சிரி, ஆனால் கேலி செய்ய அல்ல, நீ குணமடைந்து விட்டாய் என்பதை காட்டு. என் பக்தனே, காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு செயல் போதும். ஆனால் நீ அப்படி செய்தால் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் என்ன? அதனால் சிரித்துவிட்டு கடந்து போ, அமைதியாக உயர்ந்து போ, அதுவே பெரிய பதில். நீ அழுத இரவுகள் வீணாகவில்லை. அந்த இரவுகளில் உன் மனம் வலுவானது. அந்த காயங்களில் உன் அறிவு வளர்ந்தது. அந்த தனிமையில் உன் ஆன்மா விழித்தது. என் குழந்தையே, இனி யாரையும் வெறுக்க வேண்டாம். யாரையும் தேடி விளக்கம் கேட்க வேண்டாம். யாரையும் திரும்பி குறை சொல்ல வேண்டாம். காலம் பேசும். உன் உயர்வு பேசும். உன் அமைதி பேசும். நான் உனக்கு சொல்லும் உண்மை கேள். உன்னை விட்டு போனவர்கள் நீ முன்னேறும்போது நினைவு கொள்வார்கள். உன்னை இகழ்ந்தவர்கள் நீ வெல்லும்போது அமைதியாகி விடுவார்கள். உன்னை ஏமாற்றியவர்கள் உன் உண்மையை தாமதமாக உணர்வார்கள். ஆனால் அப்போது நீ முன்னே சென்றிருப்பாய். என் பக்தனே, இனி மனதில் சொல்லிக்கொள், என்னை ஏமாற்றியது என் முடிவு அல்ல. என்னை அவமானப்படுத்தியது என் அடையாளம் அல்ல. என்னை விட்டு சென்றது என் மதிப்பை குறைக்காது. நான் இன்னும் அரியவன். நான் இன்னும் மதிப்புள்ளவன். நான் இன்னும் இறைவன் காக்கும் உயிர். உன் மனபாரத்தை என்னிடம் வை. கோபத்தை என் பாதத்தில் வை. கண்ணீரை என் திருவடியில் வை. நான் உனக்கு நிம்மதி தருவேன். நான் உனக்கு புதிய வாழ்க்கை தருவேன். நான் உனக்கு நல்ல மனிதர்களை தருவேன். இந்த நொடியிலிருந்து உன்னை காயப்படுத்திய நினைவுகளிலிருந்து வெளியே வா. உன்னை குறைத்த வார்த்தைகளிலிருந்து வெளியே வா. உன்னை உடைத்த மனிதர்களிலிருந்து வெளியே வா. நீ இப்போது புதிதாய் பிறக்கிறாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உன் மனக்காயங்கள் ஆறட்டும். உன் உள்ளம் ஒளியால் நிரம்பட்டும். உன் வாழ்வில் உண்மையான உறவுகள் வரட்டும்.